ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? அபார்ஷன் பண்ணுறது பாவமா? ஏன்னா குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே இது பேசப்பட்டது. நாங்கள் அபார்ஷனை கண்டிப்பாக பண்ணக்கூடாது, சட்டத்திற்கு புறம்பானதாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவிற்கு ஒரு ஆட்சியாளரையே நிர்ணயம் பண்ணுற அளவிற்கு ஒரு வாக்குவாதமாக இது மாறி இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மதம் சார்ந்த அரசியல் எல்லா நாட்டிலையுமே, அங்கேயும் அது பொருந்தும். அப்போ பிற உயிர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்க. ஸோ இதுதான் முரண். அடுத்தது குறிப்பாக மனிதர்களை கொல்லக்கூடாது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது ஏன் அபார்ஷன் பண்ணக்கூடாது? மெயினாக அபார்ஷன் அவங்களுடைய பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, திருமணத்திற்கு முன்பு காமத்தில் ஈடுபடுவது, அது விபச்சாரம் அப்படின்னு எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டு இருக்கிற மாதிரி பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதைத்தான் மெயினாக அவங்க வலியுறுத்துகிறாங்க. அதை டைரெக்டாக சொல்லாமல் அபார்ஷன் பண்ணக்கூடாது, அபார்ஷன் பண்ணால் ஒரு உயிரை கொல்றது தானே அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது சமீபமாக ஒரு வாதத்தில் ஒரு சகோதரர் அபார்ஷன் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு சகோதரி, காலேஜ் படிக்கிற சகோதரி எழுந்திரிச்சு, அபார்ஷன் பண்ணலைன்னா என் வாழ்க்கை என்ன ஆகிறது, நான் காலேஜ் விட்டு போக வேண்டியதாகிடும், அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது அப்படின்ட்டு அந்த சகோதரி சொல்கிறா. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அதுக்கு நீ காமத்தில் ஈடுபடாமல் இருக்கணும், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை யார் காமத்தில் ஈடுபட சொன்னா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுதான் முக்கியமான காரணம் அவங்க அபார்ஷனை எதிர்க்கிறதுக்கு. ஆக்சுவலாக திருமணம் ஆகியுமே கூட அபார்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸு நிறைய இடங்களில் அபார்ஷன் பண்ணுறதுக்கான அந்த வசதியே கிடையாது. அது முற்றிலும் தடை, இல்லீகல். அப்படி அபார்ஷன் பண்ணிக்கணும்னா ஒரு சில மாகாணங்களில் அது லீகலாக இருக்கும். அதுக்கு 1000 கிலோமீட்டர்லாம் கூட ட்ராவல் பண்ணி போயிட்டு வரணும். ஸோ அதில் அந்த சகோதரர் அந்த சகோதரியை பார்த்து கேட்குறார், கர்ப்பத்துக்குள்ளே என்ன இருக்குது? அந்த சகோதரி சொல்கிறாங்க, கரு இருக்குது, எம்ப்ரியோ இருக்குது. எம்ப்ரியோனா என்னன்னு அந்த சகோதரர் கேட்குறார். அதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க, அது ஒரு மனிதன். அப்போ மனிதன் தானே, அப்போ மனித உரிமை அங்கே பறிக்கப்படுது இல்லை? ஒரு மனிதனுக்கு உயிர் வாழ உரிமை இருக்குது தானே அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அந்த சகோதரி சொல்கிறாங்க, இல்லை அது மனிதன் கிடையாது, அது எம்ப்ரியோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சகோதரர் சொல்கிறாரு, இல்லை அதுக்கு ஹார்ட் பீட் இருக்குது, அது ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இறந்தால் இதயம் துடிக்காது இல்லையா, அதை வச்சு தான் இறந்துட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். ஆனால் இதயம் துடிக்கிறத வச்சு இறக்கிறது கிடையாது. ஆத்மா உடம்பு விட்டு வெளில போயிடுச்சு, வெளியில் போனதுக்கப்புறம் இந்த உடலை இயக்கக்கூடியவர் இல்லை, அதனால் செயல் இழந்துடுது. இதை அப்படியே ரிவர்ஸில் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அப்போ எப்போ தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற அந்த கருவில் இதயம் துடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ உயிர் வந்துடுச்சு, ஒரு மனுஷன் வந்துட்டான் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. சரி, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தான் அவன்? அதை பற்றி பைபிளில் எங்கேயாவது குறிப்பு இருக்குதா? இதுக்கு முன்னாடி அவன் எங்கே இருந்தான்? அப்போ அந்த ஆத்மா இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? அதை பற்றிலாம் அவங்க யோசிக்க தயாராக இல்லை. ஏன்னா மறுஜென்ம ரகசியம் இந்தியாவில் தோன்றிய மதங்களில் மட்டுமே இருக்குது. ஏன்னா இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு கிறிஸ்தவ முஸ்லீம் மதங்கள் கூட சொல்லுது. அப்போ இறந்த பிறகு அந்த ஆத்மா அழியலைன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி அது அழியாமல் எங்கேயோ இருந்திருக்கணும்ல, அது எங்கே இருந்துச்சு, என்ன பண்ணிச்சு அப்படிங்கிறது அவங்க யோசிக்கலை. கரெக்டாக சொல்லணும், யோசிக்க தயாராக இல்லை. ஏன்னா அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மதத்தின் மீதே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் யோசிக்கணும். உடலை விட்டு உயிர் பிரியுது, இதயம் நின்றுடுது.
ஓகேவா? சரி, இதயம் மட்டும்தான் நிற்கிதா? உடம்பே அழுகி போகுது. இப்போ உயிர் போயிடுச்சுன்னா உடம்பு அழுகி போயிடும் இல்லையா? ஆனால் தாயின் கர்ப்பத்தில் இதயம் துடிக்கும்போது தான் உயிர் வருதுன்னா, இதயம் துடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கரு எப்படி இயங்கிட்டு இருக்குது இல்லை? அது ஒரு செல்லு 2 செல்லாவது 3 செல்லாவதுன்னா உயிர் இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ எப்படி அது இயங்கிட்டு இருக்குது? உண்மையிலே அப்போ உயிர் கிடையாது. அதாவது அந்த அந்த ஒரு செல்லுக்கு இருக்கிற உயிர்ன்றது அது வேறு. இது இல்லாமல் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது வேறு. அதுதான் உயிர். ஆக்சுவலாக ஆத்மாவே தான் உயிர்ன்றோம். அந்த ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதனால தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. தாயின் கர்ப்பத்திலே அது பூர்வ மத்தியில் தான் வந்து உட்காரும். அது எப்போ உட்காருது அப்படின்னு மனிதர்கள் அனுமானிக்கலை, இறைவன் சொல்கிறார். ஸோ இறைவன் சத்தியத்தை மட்டுமே பேசுவார். அவர் சொல்கிறாரு, ஒரு 4வது மாதத்திலிருந்து 5வது மாதம், அந்த 2த்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில், ஆவரேஜாக 4வது மாதம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் ஆத்மா வருது அப்படிங்கிறார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் சயின்ஸ் அந்த இதயம் ஃபார்ம் ஆகி துடிக்கிறது பார்த்திங்கன்னா, கரு உண்டாகி ஒரு 1.5 மாதத்துலேயே துடிக்குது அப்படின்றாங்க. ஆனால் அப்போ உயிர் வர்றது கிடையாது. அவங்க இத்தனை மாதத்திற்கு பிறகு அபார்ஷன் பண்ணலாம், இத்தனை மாதத்திற்கு பிறகு தான் பண்ணக்கூடாது, அப்படி இல்லை, அபார்ஷனே பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஜென்ரலாகவே இந்தியா உட்பட எல்லா இடத்துலையுமே ஒரு 4-5 அந்த ஒரு டைமுக்கு அப்புறம் அபார்ஷன் பண்ண மாட்டாங்க. பண்ணால் அது தாய்க்குமே சீரியஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆத்மா அந்த கர்ப்பத்துக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னாலே அந்த அம்மாவால் அந்த குழந்தை கை கால் அசைகிறது நல்லாவே உணர முடியும். ஏன்னா உள்ளே வந்த உடனே அது தண்டனையை தான் அனுபவிக்கும். ஒரு விதத்தில் தாயின் கருவறை அந்த ஆத்மாவுக்கு சிறை தான். முன் ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான தண்டனையெல்லாம் கர்ப்பத்தில் தான் கொடுக்கப்படுது. அதுக்கு முன் ஜென்மத்து ஞாபகம் எல்லாமே இருக்கும். ஒரு பெரிய தாத்தா தான் உள்ளே உட்காந்துட்ருக்கார், தாத்தாவோ பாட்டியோ பெரியவங்க. அதே உடம்பு தான் குட்டி உடம்பே தவிர உள்ளே உட்காந்துட்ருக்கிற ஆத்மா பெரிய உடம்புடைய அதே ஞாபகத்தோடு தான் அது உட்காந்துட்ருக்கும். அது என்ன மாதிரி ஜெயிலு யோசிச்சு பாருங்கள். இப்படி கையை காலை அசைக்க முடியல, அதெல்லாம் எவ்வளோ கொடூரமாக இருக்கும். உண்மையிலே அந்த ஆத்மா என்ன தெரியுமா நினைக்கும், நான் இங்கேருந்து தப்பிச்சா போதும் தான் நினைக்கும். எப்படி ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜெயிலில் இத்தனைக்கும் சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் நடமாடலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கே தப்பிக்கணும்னா இங்கே எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கிறது. இது இல்லாமல் கர்ப்பத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நாளைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இன்றைக்கி காமத்தில் ஈடுபடலான்னு வேறு நம்ம டாக்டர்ஸ்லாம் வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளே உட்காந்துட்ருக்கிற ஆத்மா முகத்தில் தான் நடக்கும். அது எவ்வளோ பெரிய தண்டனை அதுக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எதுக்கு தெரியுமா அந்த தண்டனை? காமத்தில் விழுந்ததுக்கு தான். ஏன்னா மனிதன் செய்கிற பாவத்திலே மிகப்பெரிய பாவம், கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவம் காமத்தில் ஈடுபடுவது தான். ஸோ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு இல்லை, திருமணம் ஆகி பண்ணாலும் காமம் தப்பு தான் இல்லை. கொலை பண்ணுறது எப்போ பண்ணாலும் கொலை தப்பு தானே. அதே மாதிரி தான் காமமும். திருமணம் ஆனதுக்கப்புறம் காமத்தில் ஈடுபடலாம், தப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி ஈடுபடக்கூடாது. அப்புறம் மற்றவர்களோட தான் காமத்தில் ஈடுபடக்கூடாது, அதுதான் விபச்சாரம் அப்படிலாம் கிடையாது. இயேசு என்ன சொன்னார்? ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ ஆல்ரெடி விபச்சாரம் பண்ணிட்டேன்னார். உன் மனைவியை தவிர வேறு பெண்ணை இச்சையாக பார்த்தேன்னு அவர் சொல்லலை. இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ இதைத்தான் பைபிள் போதிக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த சகோதரர் போய் அபார்ஷன் பண்ணுறது தப்புன்னு சொல்லுவாரா? ஏன்னா அபார்ஷன் ஆகிறதுக்கு முதல்ல கர்ப்பம் ஆகணும், கர்ப்பம் ஆகிறதுக்கு காமத்தில் ஈடுபடணும். அதுவே தப்புன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. காமத்தில் ஈடுபடுறது மட்டும் இல்லை, நீ இச்சையாக பார்க்குறதே தப்புன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி வாதம் பார்க்கும்போது ஒரு குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை பார்த்து நீ செய்கிறது குற்றம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4வது மாதத்தில் தான் உயிர் வருது, அதனால் அபார்ஷன் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடின்னு சொல்ல வரல. அந்த ஃபேக்டை நாம் சொல்கிறோம். ஏன்னா அபார்ஷன் பண்ணுறது இல்லை, காமத்தில் ஈடுபடுறதே தப்புன்றது தான் கடவுள் சொல்கிறார். ஸோ இன்றைய திருமணங்கள் எல்லாம் டைவர்ஸில் முடிகிறதுக்கு முக்கியமான காரணம், திருமணத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே அந்த திருமணம் எப்போ விபச்சாரமாக மாறிச்சோ அப்போத்துலேருந்து தான் இந்த பிரச்சனைகளே வந்தது. குறிப்பாக இந்த கர்ப்பத்தடை சாதனம் வந்தது இல்லை, அதில் தான் பிரச்சனை. அப்போ அவர் சொல்ல வேண்டியதானே, கர்ப்பத்தடை சாதனம் மதத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா அதுவும் போட்டிருக்குது பைபிளில். ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது, அதுதான் பிரச்சனை. அதில் கொஞ்சம் ரொம்ப வக்கரமான கதையாக காட்டப்பட்டிருக்கும். அது என்னென்னா,
ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துடுவார். அந்த கணவனுடைய தம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்குவான். கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சட்டம். பண்ணலன்னா அவனை காரி துப்பணும், செருப்பால் அடிக்கணும், இப்படியெல்லாம் போட்டு இருக்கும். நம்ம கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்போ அதில் தான் நம்ம கவனம் இருக்கும், அதில் உள்ள மெசேஜில் கவனம் இருக்காது. அப்போ என்ன ஆகுன்னா, கல்யாணம் பண்ணிக்குவான். அப்போ அவன் காமத்தில் ஈடுபடும்போது விந்தை வெளியில் விட்டான், இதனால் கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு இருக்கும். அவன் தான் கல்யாணம் பண்ணிட்டானே, அவளுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு அவன் நினைத்தான். அப்படி கல்யாணம் பண்ண போகிறான், அது அவனுக்கு மனைவி. அப்புறம் எதுக்கு அவன் வாரிசு வர வேண்டான்னு நினைக்க போகிறான்? இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, அவன் காமத்தை சுகத்திற்காக பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். வெளியில் விட்டான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்ப்பத்தடை சாதனம் யூஸ் பண்ணுறான். எதற்காக காமமோ அதற்காக இல்லாமல் சுகத்துக்கு அடிமையாகி பயன்படுத்துகிறான்னு அர்த்தம். இப்போ அந்த சகோதரர் சொல்வாரா, கர்ப்பத்தடை சாதனங்கள் பயன்படுத்தக்கூடாது, காமம் திருமணத்திற்கு மட்டுமே, குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டுமே, அதை அவர் சொல்கிறாரா? அதை புத்திசாலித்தனமாக அதை மட்டும் சொல்ல மாட்டுறார். ஏன்னா இவங்க காமத்தை விடுவதற்கு தயாராக இல்லை. மற்றபடி காமமே பாவம், மிகப்பெரிய பாவம். சரி, அதை விட்டால் கூட நீங்கள் அபார்ஷன் பண்ணுறது பாவம் அப்படின்றீங்க இல்லையா? அந்த குழந்தையை இந்த பூமிக்கு எடுத்துகிட்டு வர்றது பாவம் இல்லையா? நீங்கள் இல்லாட்டினாலும் அந்த ஆத்மா எங்கேயோ போய் பிறக்க தான் போகுது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் ஏன் பண்ணணும்? இல்லை, இங்கே யார் நிம்மதியாக இருக்கிறாங்க? இங்கே புதுசாக இன்னொரு உயிர் வேறு எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தை கடைசி வரைக்கும் எதுக்கு தான் இவங்க என்னை பெற்று போட்டாங்களோ தெரியலையேன்னு தான் கேட்கும். அப்படி இல்லைனாலும் அது எங்கேயோ போய் பிறக்க தான் போகுது. பட் அதுக்கு தெரியாது இல்லை. ஸோ அது எவ்வளோ பெரிய பாவம். நடிகை தேவயானியோடைய கணவன் டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள் அதை சொல்லியிருப்பார். நான் குழந்தைய பெற்றுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், தேவயானி தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க, ஏன்னா நம்மளே கஷ்டப்படுறோம், இங்கே எதுக்கு இன்னொரு உயிர் வரணும் நம்ம மூலமாக அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப 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 புத்திசாலித்தனம். அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கும், நம்ம குழந்தை மட்டும் பெற்றுக்கவே கூடாது, நம்மளே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வந்தாலே நீங்கள் கண்டிப்பாக தேவதை ஆத்மாக்கள் தான். தேவதை ஆத்மாக்கள்னால் யாருன்னு சொல்கிறீங்களா? இந்த பூமி 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்கிட்டு இருக்குது. அதில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத கண்டம் இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி நாம் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். எங்கேயும் போகலை. அவங்க மறுஜன்மம் எடுத்து 2500 வருடம் கழிச்சு இதே பூமி நரகமாகும்போது சாதாரண மனிதர்களாக பிறந்து பாவத்தில் உழன்று அதற்கான தண்டனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்களும் நானும் தான் அது. ஆனால் சொர்க்கத்தில் நாம் இருந்தபோது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்தோம்னா நம்ம எவ்வளோ பணக்காரர்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்கிறான். அங்கே காமம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா நிறைய பேர் உடனடியாக கேட்குற கேள்வி, காமம் இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அங்கே பிறந்ததே காமம் இல்லாமல். திருமணமாகும், கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாள். அதனால தான் நீங்கள் இந்து மதத்தில் எல்லா கதையும் பாருங்கள், காமத்தினால குழந்தை பிறக்கிறதா இருக்காது. மந்திரத்தினால பிறந்தார், சிவனுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தார், இப்படி தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? காமம் இல்லாமல் குழந்தை பிறந்த காலம் இருந்தது. 2500 வருடம் அப்படி தான் இருந்தது. அதனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். காமம்னா என்னன்னே தெரியாது, ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அது எப்படி காமம் இல்லாமல் இருந்தாங்க? சின்ன சலனம் கூட இல்லாமல் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும். அதாவது உயிர், அது புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, சிந்திக்குது, எல்லாத்தையும் அந்த ஆத்மா தான் பண்ணுது. அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருந்ததுனால ஒருவரை ஒருவர் ஆத்மானு பார்த்து தான் பேசுவாங்களே தவிர உடலின் பக்கமே கவனம் போகாது. அதனால் அவங்க நிரந்தரமாக ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருந்தார்கள். முதல் 2500 வருடத்திற்கு இப்படி ஆனந்தமாக இருந்தவர்கள் 2500 வருடத்திற்கு பிறகு என்ன ஆகுதுன்னா ஆத்மான்றதை மறந்துடுறாங்க. ஸோ அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடும்போது தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அதில் உச்சக்கட்டமாக வந்து மாட்டினது தான் காமம். அதில் விழுந்தப்புறம் அவனால் ஏந்திரிக்க முடியல. அளவோடு இருந்தால் பிரச்சனை கிடையாது, கட்டுப்பாடான காமம் பிரச்சனை கிடையாது, கட்டுப்பாடாக கொலை பண்ணுறது பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி அது. ஏன்னா இங்கே நீங்கள் காமத்தில் விழுந்துட்டாலே அடுத்து எந்த பெண்ணை பார்த்தாலும் உன்னுடைய மனம் தானாகவே சலனப்படவே செய்யும். காமத்தில் விழாமலே குழந்தைங்களுக்கு சலனமாகிறதுக்கான முன் ஜென்மத்தில் அங்கே மூழ்கி இருக்குது. அப்போ பாருங்கள், அடுத்த ஜென்மம் கடந்தும் அந்த சலனம் ஆகுது பாருங்கள்.
ஸோ மதங்களால் அனுமதிக்கப்பட்ட காமத்தில் ஈடுபட்டால் மதங்களால் அனுமதிக்கப்படாத விபச்சாரத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் போயே தீர்வீர்கள். மதங்களால் அனுமதிக்கப்பட்ட இந்த ஆடு மாடு போன்ற விலங்குகளை சாப்பிட்டால் மதங்களால் அனுமதிக்கப்படாத விலங்குகளையும் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டே தீர்வீங்க. அந்த மாதிரி பஞ்சம் வந்தே தீரும். இப்போ ஆல்ரெடி ஆப்பிரிக்காவில் சில நாடுகள்லாம் காட்டு விலங்குகளை அரசாங்கமே அடித்து உணவாக கொடுக்குது. சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்களா? விலங்குகளை சாப்பிட்டதுக்கான தண்டனை அவர்கள் அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஆனால் சிங்கமும் பசுவும் ஒன்றாக தண்ணீர் அருந்திய அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் நாம் இப்போ மீண்டும் அங்கே போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் இறைவனே வருகிறார். ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசித்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்கிறார். அந்த பிரம்மா வாய் வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். அந்த சிவனைத்தான் அல்லாஹ் பரமபிதான்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவரே, அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கேருந்து தான் இந்த பூமிக்கு வந்தோம். உலகம் அழியும் போது மீண்டும் அங்கே போயிட்டு தான் மறுபடியும் சொர்க்கத்துக்கு வருவோம். ஏன்னா மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாக மாறிடும். அங்கே போகிறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், காமம் மிகப்பெரிய எதிரி. அதுதான் சொர்க்கத்தில் உங்ககிட்ட இருந்த ஆரோக்கியம், அழகு, செல்வம் அனைத்தையும் அழிச்சுது. உங்களை நடு தெருவில் பிச்சைக்காரன் ஆக்கின அந்த காமத்தை வெற்றி கொள்ளுங்கள், மீண்டும் உலக ராஜ்யத்தை அடையுங்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்படி சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி எது தெரியுமா? ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால்தான் உலகத்திலேயே இந்து மதத்தில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ சொர்க்கத்தின் வாசல் ஒவ்வொரு பிரம்மகுமாரி சென்டரும். ஏன்னா இங்கே போனால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். சொர்க்கத்தில் என்ன குணம் தேவையோ அந்த குணம் போதிக்கப்படுது. அந்த குணம் கலியுகத்தில் யாரிடமும் இருக்காது. அதனால தான் நம்ம கலியுகத்தில் இருக்கிறோம். எல்லா மதங்களும் கலியுகத்தின் குணத்தை தான் போதிக்குது. கலியுகத்தில் தப்பிச்சு போகிற குணத்தை போதிக்கலை. அதை போதிக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார். ஸோ ஞானம் ரொம்ப சிம்பிள். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இறைவனை நினச்சிக்கிட்டே எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டியது தான். காரியம் செய்யாமல் காட்டில் போய் நினைக்கிறது கிடையாது. ஏன்னா காரியம் செய்யாமல் ஒருவனால் இருக்கவும் முடியாது. ஸோ அப்படி எந்த அளவுக்கு இறைவன் நினைவிலே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு அந்த தூய்மையின் பலம் கிடைக்கும். அந்த ஆத்ம பலம் நிரம்பும் பொழுது தான் வெளி உலக கவர்ச்சியில் நீங்கள் மயங்காமல் இருப்பீங்க. வெளி உலக கவர்ச்சியில் நீங்கள் மயங்கலைன்னா வெளி உலக துக்கமும் உங்களை பாதிக்காது. ஏன்னா உலகம் அழியும் போது எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் உடல்ன்ற உணர்வு இருக்கும் வரைக்கு தான் துக்கம், பயம் எல்லாம். ஆத்மான்ற உணர்வில் நிலை பெற்று விட்டீர்கள் என்றால் பயம்னா என்னென்னே தெரியாது, அப்படி ஒரு ஆனந்தமாக இருப்போம். அந்த நிலையை நீங்கள் அடைந்த பிறகே உலகம் அழியும். ஆனால் எல்லோரும் அந்த நிலையை அடைய போகிறதில்லை. ஏன்னா எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்க போகிறதும் கிடையாது. கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. அதனால தான் பைபிள் குரானில் கோடியில் சிலர் மட்டுமே சொர்க்கத்திற்கு செல்வார்கள், சொர்க்கத்தின் பாதை இடுகலானது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக நீங்கள் சொர்க்கத்தின் தேவதையாக இருந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும், புரியும், பிடிக்கும். நாம் தான் மீண்டும் சொர்க்கத்திற்கும் போவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.